எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் உடைய பசில் கம்யூனிகேஷனும், சிக்மா மேல்ஸ் உடைய பசில் பிஹேவியரும் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னப்பா பசில் கம்யூனிகேஷன், பசில் பிஹேவியர் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பசில் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு விடுகதை அப்படின்ற மாரி சொல்லலாம். அத சால்வ் பண்றதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நாலேட்ஜபிளான பெர்சனால தான் சில விஷயங்கள், சில பசில் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். சிக்மா கைண்ட்ல இருக்கிற மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்க எதுக்காக வந்து ஒரு பசில் மாரியான ஒரு கம்யூனிகேஷன வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பசில் மாரியான ஒரு பிஹேவியர வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. முடிச்சு அவுக்குறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னா, அவிழ்க்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரியான ஒரு ஒரு விடுகதையான ஒரு தோரணையே வந்து இந்த சிக்மா குவாலிட்டில இருக்கிற பீப்பிள் மெயின்டெயின் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு? எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, விக்ரமாதித்தன் வேதாளம் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல நெறைய படிச்சிருப்போம். இதுல வேதாளம் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து விக்ரமாதித்தனுக்கு நெறைய பசில் போட்டுட்டே இருக்கும். விடுகதை சொல்லிட்டே இருக்கும். அது அந்த நேரத்துல புரியாது. சிக்மா மேல்ஸும் அதே மாரி தான். அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றாங்கன்னா, அது அந்த நேரத்துல புரியாது. நமக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது புரியும். அதே மாரி தான் வந்து இப்போ விக்ரமாதித்தனும் வேதாளம் சொல்ற விஷயங்கள வந்து அந்த டைம்ல புரிஞ்சுக்கலனாலும், அத வந்து வேற எங்கேயோ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான், ஓ! இந்த விஷயத்த தான் சொல்லியிருக்கு போல இருக்கு வேதாளம் அப்படின்ற மாரி புரிஞ்சுப்பாரு. ஸோ இந்த ஒரு குவாலிட்டிய தான் வந்து சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்பிள் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்கலாம், உங்களுடைய அந்த தாட்ஸா இருக்கலாம், உங்களுடைய தேவைகளா இருக்கலாம். அத வெளிப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். நமக்கு நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, பசிச்சாலும் சரி, நம்மளுடைய தேவைகளா இருந்தாலும் சரி, அத நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு இது ரொம்ப தேவை. கம்யூனிகேஷன் அதுதான் பேஸ் பண்ணியிருக்குன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அது அது மட்டும் கிடையாது. சிக்மா அப்படின்னு சொல்லப்படுற குவாலிட்டில இருக்கிற பீப்பிளோடைய கைட்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன வந்து வெப்பன் அப்படின்ற மாரி மீனிங் குடுத்திருப்பாங்க. அது ஏன் கம்யூனிகேஷன் வந்து வெப்பன் அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பா, அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், உங்களுடைய மேனேஜர்ஸா இருக்கலாம், நீங்க வேலை செய்ற இடமா இருக்கலாம். அந்த கம்யூனிகேஷன எந்த அளவு நீங்க வந்து நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களோ வெப்பன் மாரி, அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சந்தோஷமும் இருக்க போது, உங்களுக்கான மரியாதையும் இந்த உலகத்துல கிடைக்க போது அப்படின்னு சொல்லப்படுறத தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்க தான் இந்த சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள். சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்க லைஃப்ல அவங்க நெனைச்சத அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டத தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க 5 விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்ன பேசணும்? எப்ப பேசணும்? எங்க பேசணும்? யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசக்கூடாது? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்க வாழ்க்கையில உங்கள வந்து பெரிய அளவுல உயர்த்த போறது உங்க வார்த்தைகள் தான். உங்க வாழ்க்கையில உங்கள வந்து கீழ தள்ள போறதும் உங்க வார்த்தைகள் தான். அத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ஒரு ரீசன்னால தான் சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல ஒரு பசில் இருந்துட்டே இருக்கும். ஃபுல்லா ரிவீல் பண்ண மாட்டாங்க சில விஷயத்த. அத ரிவீல் பண்ணாம தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் குழப்பி விட்டுடுவாங்க சுத்தி இருக்கிற பீப்பிள. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க எத ரிவீலே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய ஃபைனான்சியல் லாஸா இருக்கலாம். பண கட்டுப்பாடு அவங்க கிட்ட இருந்ததுன்னா, அத வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. இங்க பண கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, இங்க நெறைய பேர் புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன். எனக்கு இவ்வளோ காசே பத்த மாட்டேங்குது. பணம் பத்த மாட்டேங்குது. மாச கடைசி வந்தா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாரி புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த மாரி புலம்புறது மூலியமா, இந்த மாரி கம்யூனிகேட் பண்றது மூலியமா, அவங்க அவங்களுடைய மரியாதைய இந்த சொசைட்டில இழந்துருவாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, சிக்மா குவாலிட்டில இருக்கிற பீப்பிள் வந்து, அவங்களுடைய பண தட்டுப்பாடு எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலுமே கூட சரி, என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட நெறைய பணம் இருந்தாலும் அதையும் காமிச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லப்படுது இங்க யாருக்குமே தெரியாது. ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் 2 காரணம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து உங்ககிட்ட நீங்க பணம் அதிகமா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்களுக்கு பண தேவை வரும்போது உங்ககிட்ட கேட்கறதுக்காக. 2வது காரணம், அதே மாரி உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து, நீங்க பணம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுனா உங்கள விட்டு ஓடிடுவாங்க. அது ஏன் ஓடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சப்போஸ் நீங்க பணம் இல்ல அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க கிட்ட எங்க கேட்டுற போறீங்களோட பயத்துல ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வெளியில ரிவீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் உங்கள விட்டு ஓடவும் செய்வாங்க. உங்களுக்கான மரியாதையும் இந்த சொசைட்டில குறைஞ்சிரும். இந்த ஒரு காரணத்துக்காக சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து அவங்களுடைய அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், ஃபைனான்சியல் வீக்னஸா இருக்கலாம் வெளிப்படையா காமிச்சுக்கவே மாட்டாங்க. அதுக்கு மீறி யாராவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து பசில் மாரி கம்யூனிகேட் பண்ணி குழப்பி விட்டுடுவாங்க. 2வது விஷயம் எத வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப பசிலாவே மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேட்டர்ல இருக்கிற ப்ராப்ளத்த வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க.
ரிலேஷன்ஷிப் மேட்டர்னா குடும்பங்கள்ல சில பிரச்சனை இருக்கும். நமக்கும் பேரண்ட்ஸுக்கும் சில பிரச்சனை இருக்கும். நமக்கும் நம்ம பிரதர்ஸ்க்கும் சில பிரச்சனை இருக்கும். நமக்கும் நம்ம சிஸ்டர்ஸ்க்கும் சில பிரச்சனை இருக்கும். உங்களுடைய அ பெட்டர் ஆஃப்க்கும் உங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். காதலன் காதலி பிரச்சனை இருக்கும். இந்த மாரி ஒரு உறவுலயுமே வந்து அந்த உறவுக்கு அழகு சேர்க்கிறது அந்த உறவுல எழுற பிரச்சனை மட்டும் தான். அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அந்த பிரச்சனைகள் வந்து எழும்போது தான் வந்து எழுந்து அத மறையும்போது மட்டும் தான் அந்த உறவு வந்து வலுப்படும். ராக் சாலிடா உருவாகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். உங்களுடைய பெட்டர் ஆஃப் உங்களுடைய லவ்வரா இருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம், நீங்க வைஃபா இருக்கலாம். உங்களுடைய அந்த ப்ராப்ளத்த வந்து உங்களுக்குள்ள வருது அந்த ப்ராப்ளம்னா, அந்த ப்ராப்ளம் தான் உங்கள அழுத்தமா ஒண்ணு சேர்க்க போகுதுன்னு அர்த்தம். இந்த டைம்ல நார்மலா இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெட்டர் ஆஃப் பத்தின அந்த விஷயத்தலாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க இது சரியில்ல, அது சரியில்ல, இந்த மாரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருக்கிற அவங்க பெட்டர் ஆஃப் உடைய அந்த கேரக்டர பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து வேற லெவல்ல ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணி விட்டுரும். ரிலேஷன்ஷிப்ப வீக் ஆக்கி விட்டுடும். ஸ்ட்ராங்கா வர வேண்டிய ரிலேஷன்ஷிப்ப அதே ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைய வெளிப்படையா நெறைய பேர்ட்ட பேசியிருக்கிறதால வீக் ஆயிடும். அதனால தான் சிக்மா கார்டுல இருக்க பீப்பிள் எப்பயுமே அவங்களுடைய பிரச்சனை வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ்ல தெரியும் அவங்க வந்து டல்லா இருக்காங்க, சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது கேட்க வந்தாங்கன்னா, திருப்பி அகைன் அந்த கம்யூனிகேஷன் பசில் அப்படின்னு சொல்ற மாரி வேற மாரி வந்து திருப்பி விட்டுடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களா யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவங்க வந்து உங்களோட கடைசி நாள் வரைக்கும் உங்க கூட நண்பர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப வேணா ஒரு நண்பன் எதிரியா மாறலாம். எப்ப வேணா ஒரு எதிரி நண்பனா மாறலாம். அப்ப எது எப்ப எப்படி மாறும்னு தெரியாது. அதனால நம்மளுடைய வார்த்தைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம என்ன பிரச்சனைய அனுபவிக்கிறோம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுல தெளிவா இருப்பாங்க. சப்போஸ் இன்னைக்கு உங்க நண்பனா இருக்கவங்க நாளைக்கு எதிரியா மாறிட்டாங்க. உங்களுடைய அந்த பெர்சனல் மேட்டர் தெரியுது. உங்களோட பெட்டர் ஆஃப்போட பத்தின வீக்னஸா இருக்கலாம், உங்களுடைய கேரக்டரா இருக்கலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத உங்க கூட எனிமியா மாறுன டைம்ல வந்து வெளிப்படுத்தி உங்கள டவுன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சிக்மா கார்ட்ல இருக்க பீப்பிள் வந்து இத ரிவீல் பண்ணவும் மாட்டாங்க. கேட்டாலும் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல அப்படியே வந்து பசில் மாரி மாத்தி விட்டுருவாங்க. இந்த மாரியான பிஹேவியர மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிக்மா கார்ட்ல இருக்க பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் எத ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப பசிலா இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருமானம். ஒரு பெர்சனோடைய வருமானம் அப்படி சொல்லப்படுற விஷயத்த வந்து வெளியில சொல்லவும் கூடாது. மத்தவங்களோட வருமானத்த கேட்கவும் கூடாது. அதுதான் அந்த பெர்சனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும், பிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு நம்புறவங்க தான் இந்த சிக்மா கார்ட்ல இருக்க பீப்பிள். அதனாலேயே வந்து அவங்களுடைய வருமானத்த வெளிப்படையா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. மத்தவங்களோட வருமானத்தையும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த சொசைட்டில வந்து ஒரு ரூல் இருந்துட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பொட்டன்ஷியல் நீங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன், எவ்வளவு நாலேட்ஜபிளான பெர்சன் வந்து முடிவு பண்ணுவாங்க. அது சுத்த பொய். இங்க ஒருத்தரோட சம்பளத்த பேஸ் பண்ணி அவருடைய நாலேட்ஜையும், அவருடைய சக்சஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் முட்டாளா இருப்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு தெரியாதது கூட 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு தெரியும். அதனால வந்து சம்பளத்த பேஸ் பண்ணி நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. ஆனா சொசைட்டி அப்படிதான் முடிவு பண்ணும். சம்பளம் நீ அதிகமா சம்பாதிக்கிற, அப்ப நீ தான் பெரிய ஆள். உனக்கு நான் ரிவார்ட் குடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு குடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு நேஸ்டியான விஷயத்துக்குள்ள சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள் மாட்டாம இருக்கிறதுக்காக, அவங்களோட சம்பளத்தையும் வெளிய சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாததுனால, சுத்தி இருக்க பீப்பிள் வந்து அவங்க அவ்வளோ சம்பாரிப்பாங்க போல இருக்கு. இவங்க இவ்வளோ சம்பாரிப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க உண்மையிலே எவ்வளோ சம்பாரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே சமயத்துல மத்தவங்க சம்பளத்தையுமே ஏன் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் நம்ம யார்ட்டயோ சம்பளம் கேட்கிறோம். அவங்க நம்மளோட அதிகமா சம்பாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம அந்த ஃபீல் நம்மள டவுன் பண்ணும். நம்ம வந்து கம்மியா இருக்கோன்ற அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்குள்ள வரவே கூடாதுன்றதுக்காக தான் மத்தவங்க சேலரியும் கேட்க மாட்றாங்க. அவங்களுடைய சேலரியும் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால வந்து சிக்மா குவாலிட்டில இருக்க பீப்பிள் வந்து பயங்கரமான ஃப்ரீடமாவும் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸுமே காப்பாத்திக்கிறாங்க. இத தாண்டி யாராவது சம்பளத்த கேட்க வந்தாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல அவங்க வந்து ஒரு பசில் மாரி குழப்பி விட்டு அனுப்புறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம் சிக்மா சார்ட்ல இருக்க பீப்பிள் வந்து எத ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல ரொம்ப பசிலா வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெக்னிக்ஸ். அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்து வச்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு பெர்சனா இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எடுத்தா இவங்க தான்ப்பா கிங். இவங்கள அடிச்சுக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு மேட்டர்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்துல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிற விஷயத்த யார்கிட்டயுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. கேட்க வந்தாலும் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கான காரணம் உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கையில ஒரு மேட்டர் இருக்கு. உங்ககிட்ட ஒரு வித்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வித்தை உங்ககிட்ட நீங்க எப்படி அத பண்றீங்கன்னு தெரியற வரைக்கும் தான் உங்களுக்கு டிமாண்ட் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கும். அத நீங்க வெளிப்படையா நீங்க நெறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அத கத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கான டிமாண்ட் இங்க குறைஞ்சிரும். அதனால இந்த விஷயத்த ரொம்ப சீக்ரெசி மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல வந்து தெரியும். ஆனா தெரியாது அப்படின்ற மாரி போயிடுவாங்க. ஆக்ஷன்ஸ்ல காமிச்சுருவாங்க.
அவங்களுடைய அந்த ஸ்பெஷலிஸ்டான அந்த நேச்சர், அவங்களோட திறமை எதுவா வேணா இருக்கலாம். அவங்களுடைய ப்ரொஃபஷன்ல இருக்கலாம், பேஷன்ல இருக்கலாம், அவங்களுடைய தனித்திறமையா இருக்கலாம். அத வந்து அந்த ஸ்பெஷலிஸ்டான விஷயத்துல எதுல இருக்காங்களோ, அத வெளிப்படையா பேச மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட கம்யூனிகேஷன் வந்து ஒரு பசில் மாரி கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட மார்க்கெட்ட காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்களோட விசிபிலிட்டி அதிகமா தெரியப்படுத்துறதுக்காக. ஃபைனலான விஷயம், சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து எத ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப பசிலா வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெரிய பெரிய கோல்ஸா இருக்கலாம், அவங்களுடைய பிளான்ஸா இருக்கலாம் தெரியவே தெரியாது. அது வந்து அப்படியே பண்ணும்போது மட்டும் தான் அப்படியே வெளிப்பட்டுட்டே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல நம்மள சுத்தி நெறைய நெகட்டிவ் நெல்லிஸ் அப்படின்றவங்க இருந்துட்டு இருக்காங்க. என்னப்பா அது நெகட்டிவ் நெல்லிஸ்ன்ற நெல்லிக்கா மாரி ஏதோ புதுசான பேர் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் நெல்லிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அ ஒரு ஒரு நெறைய ஒரு நெறைய வந்து ஒரு உற்பத்தி ஆகுற ஒரு செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய காய்கறிகள உற்பத்தி பண்ற செடிகளுக்கு நடுவுல வந்து சில விஷ செடிகள் வந்து முளைச்சிரும். அந்த விஷ செடிகள் தான் இந்த நெகட்டிவ் நெல்லிஸ்ன்னு நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில உங்களோட பிளான் எதுவா வேணா இருக்கலாம். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற பெர்சனா இருக்கலாம். உங்களுடைய பேஷன நோக்கி போற பெர்சனா இருக்கலாம். இல்ல நீங்க உன்னதமா உண்மையா உங்கள செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிறதா இருக்கலாம். அத தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சிக்மா கால்ட்டில இருக்க பீப்பிளும் அத சொல்ல மாட்டாங்க. கேட்க வந்தாலும் கம்யூனிகேஷன் பசில் மூலியமா அவங்கள குழப்பிட்டு அனுப்பிச்சுருவாங்க. அதுக்கான காரணம் இந்த நெகட்டிவ் நெல்லிஸ் தான். வராது, முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு நம்மள பார்த்து சொல்றதுக்கு எங்கள சுத்தி நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்மள மோட்டிவேட் பண்ற பீப்பிள் இங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம உலகத்துல வந்து மோட்டிவேஷன் கிடைச்சாலே போதும். இங்க நெறைய பேர் வந்து வேற லெவல்ல சாதிப்பாங்க. தட்டி குடுக்கறதுக்கு தான் யாருமே இல்ல. ஆனா தட்டி விடுறதுக்கு இங்க நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்னால சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து அவங்களுடைய பிக் பிளான்ஸா இருக்கலாம். அவங்களுடைய அந்த ஒரு அவங்க ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்களா இருக்கலாம். ஒரு ஒரு இமி அளவு கூட வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறத ரொம்ப ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. அத வெளிப்படையா பேச மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்க நினைச்சாலுமே கூட சரி, பசில் மாரி குழப்பி விட்டு அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இந்த விஷயத்திலயுமே வந்து அவங்கள அவங்களே காப்பாத்திட்டு இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியும். அதே மாரி உங்ககிட்ட எப்படி மத்தவங்க பேசுறாங்க, உங்ககிட்ட மத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, உங்கள மத்தவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்றதும் வந்து உங்க கையில தான் இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் கையில தான் இருக்கு. உங்களோட பிஹேவியர் ஸ்டைல் கையில தான் இருக்கு. அப்போ நீங்க உங்க கம்யூனிகேஷனும், பிஹேவியரும் வந்து எந்த லெவல்ல ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த உலகத்துல உங்களோட வாழ்க்கையில நீங்க நெனச்சத அடைய முடியும். அத நீங்க ப்ராப்பரா அடையறதுக்காக கொஞ்சம் கான்ஷியஸா தான் உங்களோட கம்யூனிகேஷனா இருக்கலாம், பிஹேவியரா இருக்கலாம். மத்தவங்க கிட்ட காட்டணும். அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால இங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறத ப்ரூவ் பண்ணி வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்க பீப்பிள் தான் இந்த சிக்மா கால்ட்டில இருக்க பீப்பிள்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.